இந்த தண்டகாரண்யம் படம் எடுக்கணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எதனால வந்துச்சு? இத பத்தி எப்ப யோசிச்சீங்க? எதனால இத எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க? இல்ல பொதுவா அந்த படம் எல்லா கதைகளுமே வந்து ஏதாவது ஒரு தேவை அடிப்படையில தான் நம்ம வந்து எடுப்போம். சரி. அப்போது நம்ம ஒரு கதை நெறைய சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர்கள் மீட் பண்ணுறோம். அவங்கள பத்தியான கதைகள் தெரியும். பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் படிக்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம். அப்போ ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு வந்து பாதிக்குதுல்ல. ம். இந்த விஷயம் வந்து யாருக்குமே சொல்லாத கதை. ஏற்கனவே அதே கதை நம்ம என்னதான் பாதிச்சா கூட, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கதை வந்து இங்க வியாபாரமாவோ, மத்த விஷயமாவோ கொண்டு வர மாறி. முடியாது. ஓகே. அதுவும் வேற இத மாரி புதுசா இருக்கிற ஒரு கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கணுன்றது எனக்கு ஐடியாவே இருக்கும். அத ஒட்டி என்னன்னா, இந்த பிரச்சனையுடைய மையம் தான். ம். இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைய வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ மக்கள் வந்து இந்த பிரச்சனைய அணுகும்போது, இத ஓகே. பத்தியான ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில இருந்து தான் இது பண்ணோம். இது வந்து நான் வந்து ஏற்கனவே படிச்ச ஒரு ஆர்டிக்கிள்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான். ஓகே. அத ஒட்டி நான் வந்து வேற ஒரு கதை எழுதுறதுக்காக தான் ஒரு காட்டுக்கு போயிருந்தேன். அங்க சந்தித்த ஒரு தம்பி வேட்டை தடுப்பு காவலர்கள்னு சொல்லிட்டு காடு முழுக்க இந்த பழங்குடி மக்களா இருப்பாங்க. ஆனா பெர்மனன்ட் வேலை இருக்காது. ஒரு டெம்பரவரி வேலை செய்வாங்க. ஓகே. இப்ப அவங்க வந்து ஒரு 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து பெர்மனன்ட் பண்ணிற மாட்டாங்களா அப்படின்னு அப்படிங்க. சொல்லிட்டு, அந்த காடுகள்லேயே தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து அங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க. சரி. அத மாரியான ஒரு தம்பி வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தான் ஒரு வாட்ச் டவருக்கு. ஓ! சரி. இப்ப அவங்கிட்ட தான் நான் அந்த கதைய கேட்குறேன். "நீ எப்படி இருக்கிற? என்ன பண்ற? இது மாரி என்னாதான் இது வேலை?" அப்படின்னு. அப்போ இருக்கும்போது தான் கலையரசன் பண்ண முருகன் கேரக்டர் பத்தியான ஆ. எல்லா தகவலுமே தெரியுது. அப்போ ஓகே. அத மாரியான கேரக்டர் வந்து இத மாரியான ஒரு சிக்கல்ல போயிட்டு எப்படி மாட்றாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷன் என்ன? அந்த யூனிஃபார்ம் மீது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருக்குது? அந்த யூனிஃபார்ம் போடுறது மூலமா அவங்க என்ன மாரியான உணர்வு அடையறாங்க? அப்போ அந்த ஆசைகள, அந்த கனவுகள ஒரு அதிகார வயத்துல இருக்கிறவங்க எப்படி அத வந்து காலி பண்றாங்க? அப்படின்றத பத்தியான ஒரு யோசனை வரணும். அப்படி தான் அந்த கதைய நான் எழுதணும்னு நெனச்சேன். ஓகே.